ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் நம்ம சமுதாயம் எவ்வளோ கெட்டு போய் கிடக்குதுன்னு இந்த காணொலியில் காட்டுறேன். சுரேஷ் அப்படிங்கிற ஒரு வடநாட்டு இளைஞர், அவருக்கு பார்த்திங்கன்னா ஒடிசான்னு சொல்கிறாங்க. இந்த சென்னையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி அன்றைக்கி ஒரு நாள் ட்ரெயினில் உக்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு 4 ஈனப்பிரவினிங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா புள்ளிங்கோ 4 பேர் வந்திருக்கானுங்க. இவர் சும்மா இப்படி பார்த்துருக்காரு. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, என்ன முறைகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவனுங்க உடனே ரீல்ஸ் முகத்தில் ரீல்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா பட்டா கத்தி. இவனுக்கு வயசுலாம் பார்த்தீங்கன்னா 18 17 இந்த மாதிரி தான் இருக்கும். தூக்குற வயசில் பட்டா கத்தியை தூக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் அவருக்கு 20 வயசு கிட்ட ஒடிசாவை சேர்ந்தவர். அவனுக்கு அங்கே ரீல்ஸ் பண்ண டவுலத்தான பாட்டுலாம் இருக்குல்ல, இந்த ரவுடி தனமான பாட்டு, அதை போட்டு அங்கே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் என்ன இருக்குது, ட்ரெயின்லேருந்து கீழே இறக்கிருக்கானுங்க. அவனுக்கு 4 பேர் சேர்ந்து சிராஜ் கீழே இறக்கிருக்காங்க. இறக்கிட்டு ஏதோ ஒரு பழைய ஸ்டேஷன் மாதிரி அங்கே போய் ஏதோ கம்பை வச்சு அடிக்கிற மாதிரி சரமாரியே அடிக்கிறானுங்க. அவருக்கு வெட்டு பயங்கரமாக உழுவுது. ஒரு இடத்துல ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறானுங்க. போதையை போட்ட கஞ்சா பசங்க போதையை போட்டுட்டு வெட்டு அவருக்கு பயங்கரமாக உழுவுது. அசால்ட்டாக பேசுகிறான். தலை திறந்துருச்சு. இன்னொருத்தனா அந்த கையை வி ஷேப்பில் விக்ட்ரி மாதிரி காட்டு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா என்ன? அந்த சைடில் உள்ளவனை வடக்கங்கிடுக்கான்னு சொல்லி கேவலப்படுத்துறது நிறுத்துங்க. ஃபஸ்ட் நம்மளை பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, வேறு எங்கேயும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவன் தான் வந்தாரை வாழ வைக்க தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வரவங்கலாம் போச்சு. இதெல்லாம் எப்போ மாறுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? இதெல்லாம் மாறுமா ஃபஸ்ட்டு? இதெல்லாம் மாற்றம் வருமா ஃபஸ்ட்டு? இந்த வட இந்தியரே வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இங்கே பொழப்பு தேடி வந்தவர்கிட்ட உங்கள் வேலையை கட்டுறீங்களாடா? ஏன்னா மனுஷங்களா? ஃபஸ்ட்டு எப்படி உங்கள்கிட்டலாம் அந்த பட்டாக்கத்தி எப்படி வந்துச்சு? படிக்கிற வயசு தானே. போதை எதுக்கு போதையை போடுற? போதனால தான் பாதி விஷயமே கெட்டு போகுது. போதையை டோட்டலாக ஒழிச்சாலே இந்தியா எங்கேயோ போகும். இது அவனுக்கு தெரியாது. நான் போட்டுட்டு தான் இருப்பேன். போட்ட போதை என்னன்னு தெரில, கஞ்சாவா என்னன்னு தெரில. நம்ம வடக்கனை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இதெல்லாம் போட்டு இப்போ வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னமும் பூர்ண குணமாகலை. அவர் கடைசியாக சொல்கிறாரு, நான் மறுபடியும் என் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதோட அசிங்கம் நமக்கு வேறு என்ன வேணும்? அவர் 2 மாதம் ஜாலியாக சுற்றிருக்காரு. ஜாலியாக நிறைய இடத்த பார்த்து கடைசியாக தான் இவனுங்க இதில் முடிச்சிருக்கு. இதில் இன்னொன்று கொடுமை என்னென்னா, 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. இதில் ஒருத்தனை வெயிலில் எடுத்துட்டாங்களா. அது என்னதுன்னா, அவன் டிசபிலிட்டி, அதாவது ஊனமுற்றவனாக இருக்கானா. ஊனமுற்றவனாக இருந்தாலுமே தப்பு தானே. இந்த வயசு வித்தியாசம் பார்த்து இது பண்ணது. இப்போ எல்லாம் பிஞ்சிலே வேலையை கட்டுறபடி அவனுக்கு காலத்துக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இது 27ஆம் தேதி நடக்கும். டிசம்பர் 27ஆம் தேதி ஒரு மீடியாவும் பேசலை. அதனால் இந்த மாதிரி மீடியா இதை பற்றி பேசினா தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். தெரியணுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.